குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம். தற்போது வந்துள்ள அண்மை செய்தி. நகராட்சி நிர்வாகத்துறையில் நேரடி பணி நியமனங்கள் குறித்து அமலாக்கத்துறையின் குற்றச்சாட்டுக்கு KN நேரு மறுப்பு தெரிவித்துள்ளார். நகராட்சி நிர்வாகத்துறையில் 2538 பணியிடங்களை நிரப்ப 888 கோடி ரூபாய் ஊழல் நடந்ததாக அமலாக்கத்துறை கடிதம் எழுதியிருந்தது. அண்ணா பல்கலைக்கழகம் மூலம் 2024 2569 காலி பணியிடங்களை நிரப்ப அறிவிப்பு வெளியிடப்பட்டது. இடஒதுக்கீடு அடிப்படையிலும் கலந்தாய்வு முறையிலும் இறுதியாக 2538 பேர் தேர்வு செய்யப்பட்டனர் என KN நேரு தெரிவித்துள்ளார். நேரடி நியமனம் தொடர்பான நிலுவை வழக்குகள் தடையாணைகளை உச்சநீதிமன்றம் ரத்து செய்த நிலையில் தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு பணியாணை வழங்கப்பட்டது. குற்றச்சாட்டு தொடர்பான அனைத்து சட்டப்பூர்வ நடவடிக்கையை நகராட்சி நிர்வாகம் மேற்கொள்ளும் என்று KN நேரு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நகராட்சி நிர்வாகத்துறையில் நேரடி பணி நியமனங்கள் குறித்து அமலாக்கத்துறையின் குற்றச்சாட்டுக்கு KN நேரு மறுப்பு தெரிவித்துள்ளார். நகராட்சி நிர்வாகத்துறையில் 2538 பணியிடங்களை நிரப்ப 888 கோடி ரூபாய் ஊழல் நடந்ததாக அமலாக்கத்துறை கடிதம் எழுதியிருந்தது. அண்ணா பல்கலைக்கழகம் மூலம் கடந்த 2024 2569 காலி பணியிடங்களை நிரப்ப அறிவிப்பு வெளியிடப்பட்டது. இடஒதுக்கீடு அடிப்படையிலும் கலந்தாய்வு முறையிலும் இறுதியாக 2538 பேர் தேர்வு செய்யப்பட்டனர். நேரடி நியமனம் தொடர்பான நிலுவை வழக்குகள் தடையாணைகளை உச்சநீதிமன்றம் ரத்து செய்த நிலையில் தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு பணியாணை வழங்கப்பட்டது. குற்றச்சாட்டு தொடர்பான அனைத்து சட்டப்பூர்வ நடவடிக்கைகளையும் நகராட்சி நிர்வாகம் மேற்கொள்ளும் என்று KN நேரு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார்.